ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தில் கிச்சன். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான நார்த் இந்தியன் ஸ்டைலில் கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம கப்போ கிளாஸோ எது எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டு தான் எல்லா இன்க்ரீடியன்ஸ்க்கும். ஸோ ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தோம். அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகு நம்ம செய்ய போகிறதில்ல, சர்க்கரை கரைஞ்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் இல்லை கடாய் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம். அதை இந்த பேனில் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 முந்திரி இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி லைட்டாக வறுபடுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி வறுத்தாச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இது மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ கோதுமை மாவு எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு இதை 1லேருந்து 2 நிமிஷம் போல் இந்த மாதிரியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே வந்தது. இதோட கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சக்கரை தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சேர்க்கும்போது கலராமல் விட்டுறாதீங்க, இல்லைன்னா கட்டியாயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. ஒரு கையில் கரண்டி வச்சுக்கிட்டு ஒரு கையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. இது மாதிரி எல்லா தண்ணியும் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிளாஸியாக வரும். ஸோ கட்டிங் இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் போயிடும். அதனால் இதை தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கிளாஸியாக இருக்குங்களா? ஸோ இதை நல்லா கெட்டியாகி இன்னும் நல்லா கலரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கைவிடாமல் ஆனால் கிளறி விட்டுக்கிட்டே வரணும். பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி இருப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு கப் அளவுக்கு நெய் தான் ஆகும். நம்ம 3/4 கப்பு நெய் முதையே ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 2 டீஸ்பூன் கடைசியாக 2 டீஸ்பூன் ஊற்றுவோம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு நெய் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கப் அளவுக்கு ஆகும். மாதிரி இதில் சுகரும் பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா இன்னொரு 1/4 கப் அளவு, அதாவது ஒரு 2-3 டீஸ்பூன் கூட சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த லெவல்லே ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான அளவுலேயே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக 2 டீஸ்பூன் நெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இது மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நல்லா ஒட்டாமல் நெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவு வர வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. மெயினான விஷயம் கைவிடாமல் கிளறணும், அது மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம ஊரில் அல்வா கோதுமை பால் எடுத்து செய்வாங்க. ஆனால் நார்த் இந்தியாவிலாம் கோதுமை மாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சுருவாங்க. 1 நிமிஷம் போல் அல்வாவை நல்லா கிளறிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாமை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆயில் வச்சாவே கரைக்கூடிய அளவுக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வெயிட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈஸியான சூப்பரான ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ.